ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அஷ்டம காலமானது நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால ஓரளவுக்கு சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பயந்து போய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஒரு புதுமையான ஒரு உற்சாகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையானது இருக்க போகுது. எப்போதுமே நம்ம வளர வளர தான் நமக்கு பிரச்சனைகள், ஆபத்துக்கள் அல்ல வாழ்க்கையை பற்றின புரிதல் இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ தான் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இப்போ புதுசாக பிறந்த மாதிரி அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கஷ்டப்படுற மாதிரியே அந்த ஃபீலிங்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்க போகுது. ஏன்னா எல்லா வகையிலையுமே நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான். பல கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் இல்லாத நம்பிக்கையை இப்போ பெற போகிறீங்க. ஸோ தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இப்போ இன்னுமே நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. அதில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியானது இப்போ தான் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். அந்த அளவுக்கு நல்ல கிரக மாற்றங்கள்லாம் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 35 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்றதுனால சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த முறை நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியும் வழங்கக்கூடிய வகையில் இருக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இது மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க. இந்த கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தொழில், உறவு, முடிவெடுப்பதில் முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகுது. ஸோ சவால்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட அந்த சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் சாமர்த்தியமானது கிடைக்கும். இவ்வளோ நாளாக கூட நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் கிடைச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். பணியிடத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எப்பட்றா இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு இடத்துல இப்போ சிம்மராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் சிம்மராசியை உடையவங்க தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமிங் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்க. நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய நல்ல விதமான நேரங்களை செலவீடு செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ காதல் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதமான நிலைகளிலுமே நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. குடும்பம், தொழில், வேலை, படிப்பு அப்படின்னு ஒவ்வொரு துறைகளிலுமே நீங்கள் வெற்றிகளை தான் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படின்னே சொல்லணும். உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களை பார்த்தாலே இன்னொருத்தங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? முக லட்சணம் அவங்கள பார்த்துட்டு போனதுக்காக தான் இவ்வளோ நல்லது நடந்திருக்கு. அவங்கள தான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க இப்போ இருக்க போகிறீங்க. ஸோ உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளாலேயும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ அதிகரிக்க அதிகரிக்க நீங்களும் எதுலையாவது கலந்துப்பீங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள்லாம் செய்வீங்க. சொல்லப்போனால் புதுசாக நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு யார் கூடயாவது இணைந்து நீங்கள் வேலை செய்யலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமூகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. திருமண வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய மனசுக்கு நெருக்கமானவங்களோட நீங்கள் நல்ல நேரத்தை செலவீடு செய்ய முடியும். அந்த உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும். அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உறவு தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வழக்கமாக நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எந்த பிரச்சனைகள் உங்களுடைய உடலில் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய இலக்குகள்லேயே நீங்கள் கவனம் செலுத்திட்டு வாங்க.
நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்காரங்க முதல்ல ஒன்று வந்து புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலுமே கூட அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கானது உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்துங்க. அதில் நல்லதோ கெட்டதோ நீங்கள் அதில் செயல்படும் பொழுது தான் தெரியும். ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு எம்பெருமான் ஈசனை தவிர வேறு யாராலையும் முடியாதுங்க. ஸோ இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைங்க, சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான ஒவ்வொரு பொழுதும் வழிபாடுகள் செய்யலாம். எந்த கிழமையில் வழிபாடு செய்தாலும் அதற்குரிய பலன்கள் இருக்குது. குறிப்பாக பிரதோஷ நாட்களில் போங்க, நீங்கள் சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த துன்பமும் நெருங்காது. எப்படியாவது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான நிறைய வழிகளை வந்து அவர் காட்டுவார். உங்களுக்கே தெரியாது அவர் உங்களுக்காக வந்து செயல்பட்டுருக்கார் அப்படின்றது. அதனால் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களை அவர் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். உங்களால் முடிந்த அளவுக்கு பிரதோஷ நாட்களில் போங்க. பிரதோஷத்தில் உங்களுக்கு அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் கடன் வாங்கணும், அதுக்காக வந்து நிறைய வந்து செலவு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய மனசார நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதுமானது. எங்கேருந்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் அவர் வந்து அருள் கொடுப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தைரியம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். வெற்றிகளும் வந்து கிடைக்கும். அது தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேளாண்மையாக இருக்கட்டும், இல்லை கலை, அரசு, பொதுத்துறை, இப்படி எதில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்ல பொறுப்பு கிடைக்கும். எதுவுமே வந்து செய்யறதுக்கு முன்னாடி சின்னதாக தடை வரதான் செய்யுங்க. ஆனால் அந்த தடையெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. சூரியனுடைய ஆதரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுடைய திறமைகள் வந்து பளிச்சிடும். ஒரு 10 பேர் இன்டர்வியூக்கு இருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து செலக்ட் ஆவீங்க. தைரியமாக இருங்க. ஏன்னா எல்லாத்த விட இருக்கக்கூடிய உங்களுடைய திறமை தான் பெருசாக தெரியும். மற்றவங்களுடைய பார்வைக்கு வந்து அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தான் வேலையும் கிடைக்கும். தைரியமாக வந்து களத்தில் இறங்குங்க. புதிய திட்டங்கள், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சொல்லப்போனால் நிறைய தலைமைத்துவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் தான் அதில் வந்து தலைவராக இருப்பீங்க. உங்களை தான் வந்து முதன்மைப்படுத்தி காட்டுவாங்க. வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். அதுக்காக முயற்சியை வந்து கைவிட்டுறாதீங்க. காதல் வாழ்க்கை அப்படிதாங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆதரவு கொடுக்க போகிறாரு. ஸோ சுக்கிரனுடைய ஆதரவு இருக்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போ திருமணம் நடக்கும். புதுசாக உங்களுக்கு ஒரு உறவானது கிடைக்கும். திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை வந்து செலவீடு செய்ய முடியும். உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படின்றது வரலாம் தாங்க. ஆனாலுமே கூட அதையும் உங்களுடைய அன்பான அணுகுமுறையால் நீங்கள் வந்து சரி பண்ணிடுவீங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பலரும் பார்த்தீங்கன்னா கோபக்காரங்க, சண்டைக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்கள மாதிரி அன்பு காட்டவும் யாரும் இருக்கவே முடியாதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. இதயம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா செய்யுங்க, நல்ல தியானம் செய்யுங்க. உங்களுக்கு இதெல்லாம் மனசுக்கு அமைதியை வந்து கொடுக்கும். பல பிரச்சனைகளில் வந்து தாக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய ஆதரவால் நீண்ட கால உடல் நலம் நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து அவரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. பண வரவெல்லாம் பார்த்து எந்த காலையும் படாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருங்க. குறிப்பாக ராகு கேதுவினுடைய தாக்கம் இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக இழப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாயினுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வணிகம் உங்களுக்கு நல்லா நடக்கும். ஸோ லாபமும் சேமிப்பும் கண்டிப்பாக இருக்குது. நிறைய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து அக்டோபருக்கு அப்புறமா இந்த முயற்சிகளை வேணாலும் செய்யுங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். சிம்மராசி என்பர்களே, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு நேரம். அதனால் இதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்துங்க. சவால்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு வந்து தயாராகுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த ஒரு டைமை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்கு ஜோதிடம் ஒரு நல்ல வழிகாட்டியாக மட்டுமே வந்து இயங்க போகுது. உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய வெற்றிகளை வந்து தீர்மானிக்கும். அதனால் மறந்துடாதீங்க. ஜோதிடத்தில் சொல்லிட்டாங்க அப்படியே நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் முக்கியம். ஸோ உணர்ந்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை எல்லாம் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.